வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ சொற்பொருளோட கிளாஸ் 6 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் 25 பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்லையும் 25 பார்ப்போம். ஓகேவா? அங்கலிங்கம், அங்கம் லிங்கம் ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அங்கம் பிளஸ் லிங்கம் இப்படி பிரிச்சுக்கலாம். அங்கம்னா என்னங்க? அங்கம்னா உறுப்பு, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு. அப்போ அங்கம்னா நம்ம மார்புன்னு கூட எடுத்துக்கலாம். அது ஒரு உறுப்பு தானே. மார்பில் அணியும் லிங்கம் அப்படியே வந்துடும். இதுல வீர சைவர்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து அங்கவத்திரம். வத்திரம்னா பத்திரம் ஞாபகம். பத்திரம், பத்திரம்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுடைய சட்டை என்னன்னு சொல்லுவாங்க? மேலாடைன்னு சொல்லுவோமா? மேலாடை. இப்போ மேலாடையில நம்ம இந்த மாதிரி ஃபோன் ஏதாச்சும் வச்சுட்டு போனா என்ன சொல்லுவாங்க? பா மேலாடையில ஃபோன் வச்சிருக்க, பத்திரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மேலாடையில் நம்ம ஃபோன் வச்சுட்டு போனாவே பத்திரம்பா பத்திரம்பாமாங்க. அப்போ வத்திரம் வந்துடும், மேலாடை. ஓகே. அடுத்து அங்கவிச்சேபம். சேபம்னா கோபம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம கோபமா இருந்தா நம்ம இந்த முகமே இந்த ஜாடையே காமிச்சு கொடுத்துருப்பாங்க. உன் ஜாடை பார்த்தாவே தெரியுது நீ கோபமா இருக்கேன்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்குல. அப்போ கோபமா இருந்தா ஜாடையே காமிச்சு கொடுத்துரும். அது ஒரு குறியீடு மாதிரி. அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவர் கோபமா இருக்காரு. அப்படியே நயமா எடுத்து காமிச்சிரும். நயமா, அழகா நயமா அப்படின்னு சொல்லுவோமா? நயமா எடுத்து காமிச்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நான் திருப்ப ரிப்பீட் பண்றேன். அங்கவி சேபம். சேபம்னா கோபம். இப்படி இந்த மாதிரி கோவப்பட்டாவே என்ன ஆகுங்க? இப்போ முகத்தை பார்த்தாவே தெரியுது இல்ல, ஜாடை பார்த்தாவே தெரியுதும்பாங்க. முகத்தை பார்த்தாவே தெரியுதுங்கிறதுக்கு ஜாடை பார்த்தாவே தெரியுதுமாங்க. அப்ப ஜாடையை பார்த்தாவே தெரியுது. அப்ப அது ஒரு குறியீடு. நீ கோவப்படுற தெரியுது அப்படிம்பாங்க. அப்போ அதை பார்க்க நயமா அப்படியே முகத்துல நயமா எடுத்து காமிச்சிடும். இங்க இங்க அப்படியெல்லாம் நயமா எடுத்து காமிச்சிடும். அப்ப அபிநயம், சாடை, குறி அப்படியே இமேஜ் வச்சு இமேஜினேஷன் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு இமேஜினேஷன்ல சூப்பரா மைண்ட் செட் ஆகும். ஓகே. நம்ம வந்து தமிழுக்கு ஸ்பெஷலாக ஒரு பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். சங்க தமிழ் பேட்ச்னு சொல்லி அவுட் சோர்ஸ் பேட்ச். வெறுமே அவுட் சோர்ஸை மட்டும் நல்லா டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம். தரவாக தெளிவாக எல்லாமே இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட்டோட தான். மொத்தம் வந்து 13 மனப்பாட பகுதிகள் வரும். என்னென்ன? குறிநெடில் வேறுபாடு, மயங்கொலி, சொற்பொருள், அப்புறம் பழமொழி 400, பழமொழிகள், மரபு தமிழ், இந்த மாதிரி டோட்டலாக கலை சொல், இந்த மாதிரி 13 டாபிக்ஸை நம்ம எடுத்து ஈஸியாக ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ அழகாக நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிக்கிற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்கள் கேட்டாலே போதும், உங்களால் 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ப்ளஸ் வந்து நமக்கு புது கான்செப்ட் என்னன்னா இமேஜ் ப்ளஸ் ஷார்ட்கட். ஒரு டைம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் கிளாஸஸ். பேட்சோட ஃபீ வந்து ஆக்சுவல் ஃபீ வந்து 1200. இப்போ நம்ம ஆஃபராக போயிட்டு இருக்கனால ஆஃபர் பிரைஸ் வந்து 600. ஒரு 4 days ஆஃபர் இருக்கும். குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி நம்மளோட ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குயிக்காகவும் படிச்சுக்கலாம். நான் கீழே டெமோ கிளாஸஸும் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் பேட்ச் டீடைல்ஸ், பேட்ச் ஸ்கெடியூல் எல்லாமே வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் கீழே கான்டாக்ட் நம்பரும் வைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து அங்கவீனம். வீணம்னா வீணா போனது. இந்த மாதிரி வீணா போனதெல்லாம் சாப்பிட்டா உறுப்பு குறைபாடாயிரும். ஹார்ட் டிசீஸ் வந்துடும். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? உறுப்பு குறைபாடாயிரும். அங்க வீணம்னா வீணா. இந்த மாதிரி வீணா போனதெல்லாம் நம்ம சாப்பிட்டானா உறுப்பு குறைபாடாயிரும். உறுப்பு குறை அப்படின்னு வந்துருச்சா? அடுத்து இங்க பாருங்க, அங்கன் மகன். இங்க கண், இங்க மகன். இது அப்படியே மான் போட்டிங்கன்னா இங்க மகன் ஆயிரும். ஓகே, இது ஈஸியா ஞாபகம் வந்துடும். இங்க அங்கனம் அப்படின்னா இங்க அங்கனம். இந்த கா எடுத்துட்டு இந்த ஞா போட்டிருக்காங்க. ஒரே எழுத்து தான் மாறுது இதுலயும் இதுலயும். ஓகே. இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறதெல்லாம் ஈஸியா ஆப்ஷன்ல வச்சு நம்மளை ஏமாத்திடுவாங்க. தெளிவா பார்த்துக்கணும். ஓகே. நேத்து நம்ம ஒண்ணு பார்த்துருந்தோம். அங்கனி கத்தால கண்ணால பார்க்காதன்னு அங்கனி பாடினாதான் நான் பார்த்தேங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் பார்த்துருந்தோமா? அதே மாதிரிதான் அங்க அங்கனி 3 சுழி நீக்கும் கத்தால தான் வந்துச்சு. 2 சுழி நீக்கும் கத்தால தான் வருது. இந்த 3 சுழி நீக்கும் 2 சுழி நீக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த 2 சுழி நீல எக்ஸம்ஷனலா உங்களுக்கு படரும் முச்செடிங்கிறது மட்டும் வரும். ஓகேவா? எக்ஸம்ஷனலா படரும் முச்செடின்னு சொல்லி வரும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து நான் திரும்பவும் சொல்றேன். அங்கனி 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 நேத்து ஒண்ணு பார்த்தோம். கத்தால கண்ணால பார்க்காதுன்னு சொல்லி. அப்போ நேத்து பார்த்த அங்கனிக்கும் கத்தால தான். இன்னைக்கு பார்க்குற இந்த 2 சுழி நீக்கும் கத்தால தான். இந்த 2 சுழி நீல யூனிக்கா இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா இந்த படரும் முச்செடி வரும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து அங்கனை. கனைனா பனை ஞாபகம் வச்சுங்க. இது பாருங்க, பனை மரம். இந்த பனை மரத்துல இந்த பெண் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கனைனா பனை ஞாபகம் வச்சுங்க. இந்த பனை மரத்துல இந்த பெண் ஏறிட்டு இருக்காங்க. அப்போ பெண் ஏறிட்டு இருக்காங்கன்னா பெண். அங்கனைனா பெண்ணுன்னு வந்துடும். இந்த மாதிரி பெண்பாலை குறிக்கிறது, ஆண்பாலை குறிக்கிற இந்த சொற்பொருள் எல்லாமே யூனிக்கான சொற்பொருட்கள். இப்படிதான் நமக்கு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அங்கனை என்று குறிக்கும் பாலினம் எது? ஆண்பாலா, பெண்பாலா, பலர்பாலா, ஒன்றன் பாலா, அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்படி நம்ம யோசிச்சு படிச்சோம்னாவே நம்ம ஆப்ஷன் லாக் பண்ணி நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? அங்கா கமம். அங்கா கமம். இங்கேயும் கமம்ல முடியுது, இங்கேயும் கமம்ல முடியுது. இது வேதா கமம் அப்படின்னு வருது. ஓகேவா? இந்த கமம்னா கம்முன்னு அப்படின்னு ஸ்பீடா சொன்னீங்கன்னா கம்முன்னு அப்படின்னு வரும். கம்முன்னு. கமம்னா கம்முன்னு. கம்முன்னு. கமம் கம்முன்னு. நம்ம வேதத்தை என்ன பண்ணணும்? கம்முன்னு படிக்கணும். அதுல இது என்ன அது என்னன்னு சொல்லி
போட்டு இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சுலாம் கேட்கக்கூடாது. வேதம்னாவே நம்ம என்ன பண்ணணும், கம்முன்னு படிக்கணும். கம்முன்னா கமம் அப்படின்னு வந்துடும். இங்கேயும் அது போக கமம்லயே முடியுது. ஓகே, சமண வேதாகமம் 3 நூல் 1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 3 நூல் 1னா இப்போ வேதங்கள் எவ்வளோ இருக்கு, 3 இருக்கா. இப்போ ஹிந்துஸ்க்கு ஒன்று, முஸ்லீம்க்கு ஒன்று. ஹிந்துஸ்னா பகவத்கீதை, முஸ்லீம்னா குரானு, கிறிஸ்டியன் அப்படின்னா பைபிள். அப்போ 3 பேத்துக்கு 3 வேதம் இருக்கு. அப்போ 3 நூல் 1 அப்படின்னு சொல்ல வராங்கன்ட்டு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸி. 3 4 குழப்பாது. இது பாருங்க, அங்காங்கி பாவம். பாவம் மட்டும் எடுத்துக்கங்க. பாவம் பாவம் செய்யறவங்களோட நம்ம தொடர்பு வச்சுட்டோம் அப்படின்னா நாம உருப்பட மாட்டோம் அப்படின்னு ஞாபகம். ஓகேவா, பாவம் செய்யறவங்களோட நம்ம தொடர்பு வச்சுட்டா உருப்பட மாட்டோம். உருப்பட மாட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். பாவம் செய்யறவங்களோட, பாவம் இங்க வந்துச்சா, தொடர்பு வச்சுட்டா அப்போ உறுப்புகளின் தொடர்பு அப்படின்னு வந்துடும். உருப்பட மாட்டேன். உருன்னா இங்க உறுப்புன்னு வருது பாருங்க, அதுதான் உருன்னு வருது. இப்போ உறுப்புகளின் தொடர்புன்னு வந்துடும். அப்போ நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து இந்த அங்காடி தெரு படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அங்காடினா என்னங்க, அங்காடி தெருன்னு இதுலயே வருது பாருங்க. அப்ப அங்காடினாவே தெரு. இங்க அங்காடி இருக்கு, இங்க தெரு இருக்கு, சேர்த்தா படத்து பேர் வந்துடும், அங்காடி தெரு. அப்ப அங்காடினா தெருவு சொல்றாங்க, கடை தெருவை சொல்றாங்க, கடை, சந்தைக்கடை, மார்க்கெட்டு எல்லாமே சொல்ல வராங்க. ஓகேவா, அங்காடினா ஈஸியா பிடிச்சிடலாம், இமேஜ் பார்த்துட்டே இருங்க. அடுத்து அங்காடி கூலி. அங்காடினாவே கடை தான். ஓகேவா, அங்காடினா கடை, சந்தைன்னு வந்துடும் எப்பம் போல. இதுல கூலிங்கிற வேர்டு சேர்ந்து வந்திருக்கு. ஓகேவா, கூலினா என்னங்க, கூலினா கூலி கொடுக்கறது, பணம் கொடுக்கறது. அப்போ பணத்தை சம்பந்தப்பட்டது, வரி சம்பந்தப்பட்டதுன்னு வந்துடும். ஓகேவா, அப்ப இங்க வரின்னு உங்களுக்கு வந்துடும். ஓகே, இல்லைன்னா கூலி படத்துக்கு வரி கட்டணும் அப்படின்னு ஞாபகம். இப்போ கூலி படம் ரஜினி அவங்களது வந்துச்சு. இந்த கூலி படத்துக்கு வந்து வரி கட்டுறாங்க, வசூல் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம். அப்போ வரி, கூலி படத்துக்கு வரி கட்டுறாங்க. ஓகே, அடுத்து அங்காடி பாரித்தல். பாரின்னு இருக்கு பாருங்க, அங்காடி வச்சே ஞாபகம் ஒவ்வொன்றுக்கும் மாறும். அதனாலதான் நான் அங்காடி எலிமினேட் பண்ணிட்டு பாரித்தல் வச்சு சொல்றேன். பாரித்தல்னா பாரி, வள்ளல் பாரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப பாரிங்கிறவர் யாரு, ஒரு அரசர். அப்ப அரசர் என்ன பண்ணுவாரு, கோட்டை தானே கட்டுவாரு. அப்ப கோட்டை கட்டுதல் ஈஸியா வந்துடும். ஓகேவா, மனக்கோட்டை கட்டுதல் இங்க வருது, அதை மட்டும் நீங்க ஞாபகம். இந்த ஓகேவா, கோட்டையை கட்டுவாரு. இல்லைன்னா எப்படி ஞாபகம் அப்படின்னா, பாரினா அரசர் என்ன பண்ணுவாரு, கோட்டையை கட்டுவாரு. அவரு இப்ப வள்ளல் பாரினா ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா ஒரு இந்த ஒரு செடி மாதிரி இது வளர்ந்துரும் இந்த குதிரையோட தேர்ல. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு கூட சொல்லுவாங்க. அந்த முல்லை கொடி வளர்ந்துரும். அதனால அந்த தேரை அப்படியே எடுக்க விட்டுருவாங்க. எடுத்தா அந்த முல்லையை கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி அந்த தேரை அப்படியே விட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். சரியா, அதனால அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்டை கட்டுறாரு, அப்ப பாரி ஒரு நல்ல மனுஷன். மனுஷன்னா மனசு அப்படின்னு ஞாபகம். மனக்கோட்டைன்னு வந்துடும். குழப்பாம இருக்கிறக்காக சின்ன சின்ன இடத்துல அங்கங்க உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, மனக்கோட்டை கட்டுதல். பாருங்க, இந்த மாதிரி வாயை திறந்து கொட்டாவி விட்டா என்ன வரும், காத்து தான் வரும். ஓகேவா, காத்து தான் வரும். வாயை திறந்து கொட்டாவி விட்டா காத்து தான் வரும். இங்க பாருங்க, வாயை திறந்து கொட்டாவி விட்டா காத்து தான் வரும். ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஓகே, காத்தல்னா காத்துன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து அங்காரவல்லி அப்படின்னா சக்கரவல்லி. நாம எல்லாரும் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டுருப்போமா, இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. ஓகேவா, அங்காரவல்லினா சக்கரவள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சக்கரவள்ளி சின்னதா நம்ம டெய்லி சாப்பிட்டா கூட தேக்கு மாதிரி உடம்பாயிரும். தேக்கு மாதிரி அப்படியே தெம்பாயிருச்சுன்னு என்ன சொல்லுவோம், தேக்கு மாதிரி ஆயிடுச்சுடா அப்படிமோ. இந்த ஜிம்முக்கு போய் எல்லாம் உடம்பு அப்படியே பயங்கரமா வச்சிருந்தா தேக்கு மாதிரி இருக்கிற உடம்பு அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி ஞாபகம். அங்காரவல்லினா சக்கரவள்ளி. இந்த மாதிரி சக்கரவள்ளி எல்லாம் சாப்பிட்டா, சின்ன சக்கரவள்ளி டெய்லி சாப்பிட்டா கூட 1 2 சின்னதா சாப்பிட்டா கூட உடம்பு தேக்கு மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சிறு தேக்கு அப்படின்னு வந்துடும். ஓகேவா, சின்னன்னா சிறு நீங்க வந்துடும், தேக்குன்னா தேக்கு மாதிரி ஆயிரும் உடம்புன்னு சொன்னேன், அப்ப தேக்குன்னு வந்துடும். அடுத்து இது பாருங்க, ஓவரா பேசுறவங்க அந்த இமேஜ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஓவரா பேசிட்டே இருக்கிறவங்க, அப்போ வாய்க்காரன்டா, நல்ல வாய்க்காரன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. ஓகே, வாய்க்காரன், நல்லா வாய்க்காரன்டா, பொழைச்சுப்பான், எங்க போனோம் பேசிட்டே இருப்பாங்க. பேசி நம்மளை மண்டை கழுவி அவங்க வழிக்கே கொண்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களை என்ன சொல்லுவாங்க, நல்ல வாய்க்காரன்டா, எங்க போனாலும் பொழைச்சுப்பான்னு சொல்லி. அப்போ வாய்க்காரன் வந்துருச்சா, அப்போ செவ்வாய் அப்படின்னு வந்துடும் ஈஸியா. எங்க இமேஜ் பக்கத்துலயே எழுதியிருக்கேன், பார்த்துட்டே இருங்க, நல்ல மைண்ட் செட் ஆயிரும். ஓகேவா, இது பாருங்க, அங்காரி, காரிய கறி ஞாபகம் வச்சுங்க. இது அடுப்பு கறியா, இது அடுப்பு கறி எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் எப்படி, வெள்ளை. அப்போ வெண்மை, அப்படின்னு வருது. ஓகேவா, அப்போ வெண்காரம். இல்லைன்னா டைரக்டா காரின்னு வச்சிங்கன்னா காரி காரம் அப்படின்னு ரைமிங்கா வந்துடும். காரி காரம் அப்படின்னு சொல்லி ரைமிங்கா வந்துடும். இதுவும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, காரிய கறின்னு எடுத்துக்கங்க. இது அடுப்பு கறி கருப்பா இருக்கும். நமக்கு ஆன்சர் வந்து வெண்மைன்னு வரும். அப்போ இந்த காரத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், காரி காரம் அப்படின்னு வந்துடும். அதனால 2 பக்கமும் நமக்கு மிஸ் ஆகாது. ஓகே, அது பாருங்க, வெறும் காரிய கறின்னு எடுத்தோம். இது வந்து காரிகை. ஓகேவா, காரிகை, இதையும் கறின்னு எடுத்துங்க. அது வெறும் கறின்னு வச்சுங்க, இது கைன்னு வருது. ஓகேவா, கறிய கையில தொட்டு கருப்பாயிருச்சு, கருப்பாயி நாரிடுச்சு. ஓகேவா, கறி
கையில தொட்டு கருப்பாயி நாரிடுச்சு அப்படின்னு ஞாபகம். இது கறி கையில நான் இங்கேயே ஷார்ட்கட் கொடுத்துட்டேன், அதனால அதுல போட்டு குழப்பிக்கிறாங்க. அது வெறும் கறி, அதை காரிய கறின்னு சொன்னோம். இதுல காரி கைன்னு இருக்கு, அந்த காரிய கறின்னு மாத்திக்கிறோம். ஓகேவா? கறி கையில பட்டுனா இங்க கை வந்துருச்சு. தொட்டுட்டா கருப்பாயிருமா? கருப்புனா கரும்புன்னு வந்துடும். கருப்பாயி நாரிடுச்சு, கை நாரிடும்ல, நாரிடுச்சுன்னா நாரினா நன்னாரின்னு வந்துடும். ஓகேவா? இது ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து இந்த ரெண்டு ஒட்டுக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்காளம்மை அப்படின்னு சொல்லுவோம். காளி அங்காளம்மை, அங்காளி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கேயே காலன்னு வந்துருச்சு, இங்க காளியும் வந்துருச்சு. இங்கேயும் காளி வந்துருச்சு. இப்போ அங்காளம்மை அங்காளின்னா அவங்க வந்து தெய்வம். அப்ப தெய்வத்தை வந்து தேவதைன்னு சொல்லலாமா? தெய்வம் தேவதை அப்படின்னு சொல்லாமா? ஊர் தேவதை, ஊர் காக்கிற தேவதை, ஊர் தேவதைன்னு சொல்லலாம். அப்போ தெய்வம் தேவதைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஊர் தேவதை, ஊர் தேவதைன்னு இந்த ரெண்டுக்கும் வந்துடும். ஓகே. அடுத்து இந்த ரெண்டு பாருங்க, செட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அங்கீகாரம், அங்கீகரித்தல், ரெண்டுமே ஒண்ணுதான். நம்மள அங்கீகரிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போனா என்னை அங்கீகரிக்கலன்னு சொல்லுவோம். அப்ப அங்கீகரிக்கிறாங்கன்னா என்ன? ஏற்றுக்கொள்றது. ஓகேவா? இங்கேயும் ஏற்றுக்கொள்ளுகைன்னு வந்துருச்சு. அப்ப நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அங்கீகரிக்கிறேன்ப்பா, இந்த முடிவை நான் அங்கீகரிக்கிறேன், அப்ப சம்மதிக்கிறேன், உடன்படுறேன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். இது அங்கீகாரம்னா சம்மதம், நான் ஏற்றுக்கிறேன், உடன்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்னே தான், ஈஸியா ஞாபகம் வந்துடும். அடுத்து அங்கிகை. இது பாருங்க, அங்கிகைனா கூகை ஞாபகம். கூகை. ஓகேவா? இது கூகை ஆந்தையை தான் நம்ம கூகைன்னு சொல்லுவோம். ஆந்தை தான் கூகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதை கூகைன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆந்தை தான் கூகைன்னு சொல்லுவோம். தூய தமிழ்ல கூகைன்னு சொல்லுவோம். கூகை குளரும் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த மரபு தமிழ்ல வரும். ஓகேவா? அப்ப கூகை எப்படி பண்ணும்? கீச்சுன்னு இரவுல கத்திட்டு இருக்கும். ஏன்னா ஆந்தை என்ன பண்ணும்? கீச்சுன்னு இரவுல தானே சுத்தும். இரவுல தான் இது கண்ணு தெரியும். அப்ப கீச்சுன்னு இரவுல தான் சுத்திட்டு இருக்கும்னு ஞாபகம். கீச்சுனா கச்சு, கீச்சுனா கச்சுன்னு வந்துடும். ஓகேவா? இரவுல சுத்திட்டு இருக்குன்னா இரவிக்கை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல ஏறிடும். ஓகே. கூகை, அங்கிகைனா கூகை கீச்சுன்னு கத்தும். கீச்சுனா கச்சு, அது வந்து இரவுல தான் சுத்திட்டு இருக்கும். அப்ப இரவிக்கை. ஓகே. கூகை, அங்கிகை, கூகை, நல்லா ஞாபகம். அடுத்து இது சகம்னா சாகசம். அங்கி சகம் அப்படின்னா அங்கி சகம் சாகசம் அப்படின்னு ஞாபகம். ரைமிங்கா தான் சொல்றேன். ஓகேவா? அங்கி சகம்னா சாகசம். இப்ப அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்கன்னா அண்ணன் என்ன பண்ணுவாரு? தம்பி முன்னாடி சாகசம் பண்ணுவாரு. அண்ணனாவே சாகசம் பண்ணுவாரு அப்படின்னு ஞாபகம். அண்ணன்னா அன்னப்பறவை அப்படின்னு வரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா அங்கி சகம்னா சாகசம் ஞாபகம். தம்பி முன்னாடி அண்ணன் என்ன பண்ணுவாரு? பறந்து சாகசம் காமிப்பாரு. அண்ணா வந்து தம்பி முன்னாடி பறந்து சாகசம் காமிப்பாருன்னா சகம், அங்கி சகம்னு வந்துடும். ஓகேவா? அங்கி சகம்னா சாகசம். அண்ணன் பறந்து சாகசம் காமிப்பாரு. அண்ணன் பறந்துனா பறவை. அண்ணன் பறந்து சாகசம் காமிப்பாரு தம்பி முன்னாடி, கெத்து காமிக்கிறேன்ட்டு. அடுத்து அங்கிட்டு அப்படின்னா அங்கிட்டு போடா, அவ்விடம் அப்படின்னு சொல்லுவோமா? அங்கிட்டு போ, அவ்விடத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சதா? ஓகேவா? இப்ப டக்குன்னு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? அங்கிட்டுனா இங்கிட்டு போட, அவ்விடத்தில் அப்படின்னு வந்துடும். அடுத்து அங்கி சகம்னா அங்கி சகம் சாகசம். அண்ணா வந்து பறந்து சாகசம் பண்ணுவான். அண்ணன் வந்து பறந்து சாகசம் பண்ணுவான். அடுத்து அங்கிகைனா கூகைனா இதுதான், ஆந்தையை சொல்லுவோம். அது வந்து கீச்சுன்னு இரவுல சுத்திட்டு இருக்கும். கீச்சுனா கச்சி, இரவுல சுத்தினா இரவிக்கை. அடுத்து அங்கீகாரம், அங்கீகரித்தல்னா நம்மளை ஏத்துக்கிறது, சம்மதிக்கிறது, உடன்படுறது. அங்காளம்மைனா காளி, தெய்வத்தை சொல்லுவோம். தெய்வத்தை தேவதைன்னு சொல்லலாம். அடுத்து அங்காரிகை, கறி கையில தொட்டு கருப்பாயி நாரிடுச்சு. ஓகேவா? கறி கையில தொட்டு கருப்பாயி நாரிடுச்சு. ஒரு டைம் பார்த்தா கஷ்டமா தாங்க இருக்கும், படிச்சுதான் அவனு, வேற வழியே இல்லை. நம்ம ரிப்பீட்டடா படிக்க நான் சொல்லி தரேன், நான் சிம்பிளிஃபைடு பண்ணி தரேன், நான் இருக்கேன். தைரியமா படிங்க, திருப்ப படிங்க, நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? கறி கையில பட்டு கருப்பாயி நாரிடுச்சு. கருப்புனா கரும்பு, நாரினா நன்னாரி, கறினா காரி கைன்னு வந்துடும். இது வெறும் கறி கருப்பா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் வெண். அப்போ காரி காரம் அப்படியே தான் வரும். கடைசியில காரி தான் இருக்கும், கையெல்லாம் இருக்காது. காரி காரம் அப்படின்னு வரும். வாய்க்காரண்டா அப்படின்னு சொல்லுவோம். வாய்க்காரன்னா செவ்வாய், அங்காரன் செவ்வாய். அடுத்து அங்காரவல்லினா சக்கரவள்ளி. இந்த மாதிரி சின்னதா ஓனா சாப்பிட்டா சின்னதான சீடு தேக்கு மாதிரி ஆயிரும். சிறு தேக்கு. இந்த மாதிரி வாயை திறந்து கொட்டாய் விட்டா காத்துதான் வரும். அப்ப அங்காத்தல், வாயை திறந்து கொட்டாய் விட்டா காத்துதான் வரும், காத்தல். அடுத்து அங்காடி பாரித்தால். பாரி வந்து ஒரு அரசரு, அவர் வந்து கோட்டை கட்டுவாரு, நல்ல மனுஷன் அவரு. பாருங்க, தேர் கூட அப்படியே அந்த முல்லை படருதுன்னு தேர் அப்படியே விட்டு போயிடுவார், நல்ல மனுஷன். அப்ப மனக்கோட்டை கட்டுதல். அடுத்து அங்காடி கூலி படத்துக்கு வரி வாங்கிட்டாங்க, அப்ப வரின்னு வந்துடும். அங்காடினா கடை சந்தைன்னு சொல்லிட்டு அங்காடி தெரு, கடை சந்தை, அதேதான். அடுத்து அங்காங்கே பாவம். பாவம் பண்றவனோட தொடர்பு வச்சா உருப்பட மாட்டேன். அப்ப தொடர்பு உறுப்பு இது 2 தான் வரும். பாவம் பண்றவனோட தொடர்பு வச்சா உருப்பட மாட்டேன். அப்புறம் கம்முன்னு வேதம் படிக்கணும். எந்த டவுட்டும் கேட்கக்கூடாது, கம்முன்னு வேதம் படி. ஓகேவா? இங்க சம் அப்படி கூட ஞாபகம். சமணங்கிற ஞாபகம் இருக்கு. சமம் அப்படின்னு ஞாபகம். சமண அந்த வேர்டு அப்படியே பிடிச்சிடலாம், லிங்க் தான். சின்ன ரூட் வேர்டு வச்சா பிடிச்சிடலாம். சமண வேதா
கமா 3 நூல் ஒன்றுங்கிறாங்க. அப்போ 3 வேதம் இருக்கு. முஸ்லீம்க்கு, ஹிந்துக்கு, கிறிஸ்டியனுக்கு இருக்கு. அப்போ 3 நூல் ஒன்றுன்னு சொல்றாங்க. அப்போ அங்கனினா பனை. பாருங்க இந்த பெண் வந்து பனை மரம் ஏறுது. அடுத்து அங்கனி, இந்த 2 கனியும் வந்து கற்றாழை தான் சொல்லுது. இந்த கனி வந்து குறிப்பிட்டு என்ன சொல்லுதுன்னா படரும் முச்செடியே சொல்லுது. அங்கனம் அப்படின்னா அங்கனம் அப்படியே வந்துடும். அங்கன் அப்படின்னா மகன். அங்கன் மகன். மா போட்டா அப்படியே மாறிடும். அப்போ வீணா போன இந்த பொருளை சாப்பிட்டா உறுப்பு குறைபாடாயிரும். உறுப்பு குறை. அடுத்து வந்து இந்த மாதிரி கோபப்பட்டாவே, சேபம்னா கோபம், இந்த மாதிரி கோபப்பட்டாவே நம்ம ஜாடை காமிச்சு கொடுத்துரும். குறியீடு. அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் இவனுக்கு கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நயமா இருக்கும் மூஞ்சி பார்த்தாவே. அடுத்து வந்து அங்க பத்திரம். பத்திரம்னா பத்திரம். மேலாடையில போன் வந்து பத்திரமா வைக்கணும். மேலாடையில போன் வந்து பத்திரமா வைக்கணும். மேலாடைனா பத்திரம். அடுத்து அங்க லிங்கம். அங்கம் லிங்கம். அங்கம்னா உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு. அப்போ மார்புன்னு எடுத்துக்கலாம். மார்புல அணியிற லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா நம்ம 25 பார்த்துட்டோம். இன்னொரு கிளாஸும் பார்த்துருவோம். 25 முடிஞ்சிருச்சுன்னா 50 கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.